ஹாய், ஹலோ, வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனல்ல அசம்ஷன் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். லைக் நமக்கு ஏன் அப்படி நடக்குது, என்னெல்லாம் நம்ம வந்து அசம்ஷன் பண்ணலாம்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அது எப்படி அது ஒர்க் ஆகுது டெக்னிக்கல் ஃபீல்ட்ல அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் இப்போ நமக்கு வந்து ஆனியனோட ப்ரைஸ் வந்து மான்சூன் சீசன் இன்டரப்ட் ஆகி லைக் எப்படி சொல்றது, இப்போ மழை பெய்ய வேண்டாத ஒரு நேரத்துல மழை பெஞ்சு ஆனியனோட ப்ரைஸ் வந்து நமக்கு திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நம்ம எப்போ பார்த்தோம் அப்படின்னா இயர் எண்ட் 2022ல பார்த்தோம். அப்போ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஆச்சு 23ல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆனியனோட ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அந்த கல்டிவேஷன் பண்ணி எடுத்துட்டு வரவங்க அந்த இன்டர்மீடியேட்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆனியன் எடுத்துட்டு வந்து அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 200 rupees 1 kg அப்படின்னு ஆக்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா செல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த டைம்ல ஏன் அந்த மான்சூன் வந்து இப்படி ஆச்சு அப்படிங்கறத அவர் யோசிக்கல. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொடுக்கும்போது அந்த டிமாண்ட் வந்து இவ்வளோ ஹையா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 200 rupees ஆக்குனாரு. அதே மாதிரி திரும்ப அதே அந்த ஸ்டாக் எல்லாம் வரல, லைக் ஒழுங்கா நமக்கு இன்னும் ஆனியன் கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்க இன்னும் ஏத்திட்டே போறாங்க, அமௌண்ட் ஏத்திட்டே போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆனியன் ப்ரைஸ் வந்து அவ்வளோ ஜாஸ்தி ஆயிட்டே போகுது பிகாஸ் ஆஃப் மான்சூன் ரெயின். இதே மாதிரி நமக்கு 2030ல ஆனாலும் சேம் ப்ராசஸ் தான் நடக்கும். இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்றதுன்னா, இப்போ லோ சப்ளை இருக்கும்போது ப்ரைஸ்ல கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ டிமாண்ட் ட்ராப் ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். அதே மாதிரி டிமாண்ட் ரைஸ் ஆகும்போது நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அனாலிசிஸோட ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கலாம். பூலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டைம் இல்லை ஏதாவது தீபாவளி இல்லை கிறிஸ்மஸ் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேட் இருக்கும். அண்ட் முகூர்த்த நாள்லலாம் ரொம்ப ரேட் இருக்கும் பூ. ஏன்னா டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்கங்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா ரேட் ஏற்றி விற்கிறாங்க. இதே இது சும்மா நார்மலான டைம்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, நல்ல சீசன் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே நமக்கு நிறைய பூ கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆனியன்ல. அண்ட் அதே டெக்னிக் தான் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்லயும் இருக்கும். அதாவது அந்த பை ரேட் வந்து நமக்கு எப்போ ஜாஸ்தி ஆகுதோ அந்த டைம்ல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எப்பெல்லாம் செல் பண்றாங்களோ அந்த டைம்ல நமக்கு வந்து எல்லாரும் டிக்ரீஸ் ஆகும். இதுதான் யூஸ்வல் ஃபார்முலா. அண்ட் இதுல பிடிலைட் வந்து நமக்கு ஒரு நெட் ப்ராஃபிட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல 0.5% வந்து ரைஸ் ஆச்சு. ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஒரு நியூஸ்னால பீப்புள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இதனால அந்த மார்க்கெட்ல எந்த ஒரு வித மாற்றமும் இல்லை. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுது எல்லாத்தையுமே. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா என்ன நடக்க போகுது, லைக் என்ன நியூஸ் வந்திருக்கோ அதை பொறுத்து நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு வந்து இவ்வளோ ஆனால் கம்மி ஆகும் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அதனால எந்த ஒரு ரெஃப்ளெக்ஷனுமே இருக்காது இல்லையா. அதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து ஹவு இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஒய். அந்த மார்க்கெட் சப்ளைக்கு கொண்டு வந்தார் இல்லையா இன்டர்மீடியேட்டர், அவர் வந்து ஏன் இப்படி ரேட் வந்து அன்சீசனலா வந்துச்சு அப்படின்லாம் யோசிக்காம இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஆனியனை எப்படி நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கறத யோசிச்சாரு இல்லையா. அதுதான் இந்த ஹவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பை. ஏன்னு யோசிக்கல அவரு, எப்படின்னு யோசிச்சு அதை வந்து டீல் பண்ணாரு. இதுதான் செகண்ட் அசம்ஷன். தேர்டு, பிரைஸ் மூவ்ஸ் இன் ட்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஆனியன் ரேட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் வேற ஒரு நியூஸ் வந்து அதை கீழே தள்ளும் போதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆனியனோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தோணும். ஸோ ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட்ஸ்ல இருக்கணும். அண்ட் ஹிஸ்டரி டென்ஸ் டு ரிப்பீட் இட்செல்ஃப்.
இதே மாதிரி 2030ல நடக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா இதே அசம்ஷன் தான் நடக்கும். அதுதான் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸோட அசம்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து 10% ஃபால் ஆயிருக்கு ஒரு நாள்ல. லைக் என்ன சொல்றது, ஒரு மத்தியானத்துக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அது வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள நமக்கு திரும்ப ஒரு 15% ரைஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து 5% கெயின் கிடைக்கும். ஸோ இந்த 5% கெயினை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பிரைஸ் மூவ்ஸ் இன் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த 5% கெயின் நமக்கு கிடைக்கிறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அந்த 10% ஃபாலை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. இதே மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஹிஸ்டரி வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம வந்து அசம்ஷன் பண்ணி இதை நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி பிரதிபலிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு, சாரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். until then bye from Raji. Thank you for watching.